உள்ளாட்சி தேர்தலில் விஜய்க்கு ஓட்டு ஒன் டைம் ஓட்டா டிசிபேட் ஆகுமா கன்சால்டேட் ஆகுமான்னு பார்ப்பாப்புல. நம்ம இன்னும் ட்ரஸ்ட் டு கன்க்ளூஷன். உள்ளாட்சி தேர்தலில் விஜய் வந்து டைரக்ட் எலெக்ஷன் தான் வைப்பார். ஒரு மாஸ் லீடருங்கிற லெவலில் வந்து ஒரு ஸ்டாலின் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் வச்சாருன்னா அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. இப்போ டைரக்ட் எலெக்ஷன் தான் இவர் வைப்பாருன்னு சொன்னால் அந்த டைரக்ட் எலெக்ஷனில் விஜய்க்கு அசம்பிளி வெற்றியை அவர் மெயின்டைன் பண்ணுறாரா, அல்லது நம்ம அதில் இடத்துக்கு வந்துடுவோமா, விஜய் மூணாவது தள்ளிடுவோமா, ரெண்டாவது வருவாரா, விஜய் வருவாரா, அதை வந்து இவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டு வரும். இன்னொரு டெஸ்டிங் கிரவுண்டையும் எடுப்பாங்க உள்ளாட்சி தேர்தல். அது எப்படி வரும்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்டத்துக்குள்ள அவர் நகருவாங்க. இப்போ வந்து நம்ம அசம்பிளியை மட்டுமே ஒன் டைம் ஓட்டை மட்டுமே வந்து வேற எவிடன்ஸ் இல்லாமல் இதை மட்டுமே நம்ம ஒரு முக்கியமான எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் இதை வச்சே நம்ம பார்த்தோம்னா விஜய் நம்பர் 1. அந்த நம்பர் 1 விஜய் கிட்ட 9 எம்பி 5 எம்எல்ஏ மேயர் கவுன்சிலர்லாம் கொண்ட காங்கிரஸ், துரோகத்தின் ரத்தத்திலே துரோகத்தில் ஊறி போன காங்கிரஸ். மக்கள் இந்த துரோகத்துக்கு தமிழக மக்கள் 29 மரணடி கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கேன். ஜோதிமணி இவர் கார்த்திக் சிதம்பரம்லாம் தப்ப முடியாதுன்னு எதிர்பார்ப்பேன் இந்த துரோக செயலுக்கு.